எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு கைட் பண்ணப்பட்டோ இல்லையோ எங்கள்கிட்ட மிஸ்லீடிங் ஒன்று நடந்தீங்குது. படிச்சாதான் எதிர்காலம். அப்படியா இல்லையா? படிச்சாட்டும் எதிர்காலம் இருக்கிறா? படிச்சாதான் எதிர்காலம். உண்மை, 100% உண்மை. படிச்சா மட்டும் எதிர்காலமா? இல்ல. அங்கதான் நாங்க விட்டுற மிஸ்டேக். படிச்சா எதிர்காலம், எஸ், படிச்சாதான் எதிர்காலம். ஆனா படிப்பை மட்டும் படிச்சா எதிர்காலமா? இல்ல. சரி, அதோட ஒழுக்கத்தை படிக்கணும், அதோட நேர்மையை படிக்கணும், அதோட மனிதாபிமானத்தை படிக்கணும். மக்கள் எப்படி மதிக்கிறேன், பக்கத்துல நோவு என்ன, அந்த மனிதாபிமானம் படிக்கணும். லீடர்ஷிப் படிக்கணும், ஒரு இடத்துல எப்படி வாழணும்னு படிக்கணும், சக மனிதரை மதிக்கிற எப்படின்னு படிக்கணும், ஆசிரியர்களை கௌரவப்படுத்துற எப்படின்னு படிக்கணும். எல்லாம் சேர்ந்தா தான் நல்ல ஒரு நிலைமைக்கு வரேன். ஏன் நான் இவ்வளோ டைம் ஷெடியூலுக்குள்ளேயும் இவ்வளோ ரிஸ்க் கொண்டு எடுத்து இவ்வளோ ஒரு ஒர்க் செய்யறேன்னு சொன்னால், நான் அன்றைக்கு 3 பேர் இருந்த யூனிட்டை 300 பேர் ஆக்கி அந்த ஆக்கள் எவ்வளோ முன்ன வச்சனோ அதே மாதிரி இறைவன் ஒரு சக்சஸை தந்திக்கிறான். இது மாதிரியான ஊடக பிரிவுகளை அங்குரார்ப்பணம் செய்து அதனூடாக மாணவர்கள் உருவாக்கினா நிச்சயமாக நாளைக்கு இந்த சமூகம், எங்களோட சமூகம், தமிழ் பேசும் சமூகம் வெற்றி பெற்ற சமூகமா மாறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அதை கண்டிக்கிறேன். ஒரு மாத கால செய்தி வாசித்தல் பயிற்சி நெறி உங்களுக்காக. செய்தி உருவாக்கம், எழுதுதல், வாசித்தல் மட்டும் இல்லாம தொழில்சார் முன்னேற்றம், வாழ்க்கை திறன் பயிற்சிகளை ஒரு செய்தி வாசிப்பாளரும் சிறந்த ஆளுமையுமான ராஷித் மல்ஹதீன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஜூம் ஆப்போட நடக்க போற இந்த வகுப்புகள் எதிர்வரும் புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட போகுது. டிவெக் அரசு அங்கீகாரம் பெற்ற முதற்தர ஊடக கல்லூரியில் இணைந்து கொள்ள இப்பவே தொடர்பு கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. தரமே எமது தனித்துவம்.